இந்த இல்லத்தில் இன்றைக்கு என்ன ஸ்பெசிஃபிக்காக நடந்து கொண்டிருக்குன்றா ரெயின்போர்ஸ்மெண்ட் பேக் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கான ஸ்லாப் வேலையை நடந்து கொண்டிருக்கு. கட்டரிங் வேலை ஃபுல்லாக செய்திருக்கிறோம். ஸோ இனிமேல் வந்து கான்கிரீட் வேலை நடக்க போகுது அடுத்ததான். ஆனால் அதுக்கு முதல் வந்து நாங்கள் வந்து கம்பி கட்டல் வேலை, அதாவது ரெயின்போர்ஸ்மெண்ட் கட்டாயம் செய்யும். அந்த தான் இப்போ நடந்து கொண்டு இருக்கு. வந்து நார்மலி வந்து எங்கெந்த கம்பி வைக்கணும், இந்த சீலிங் ஸ்பேஸ், அதாவது இந்த சிறப்பு சர்க்கிள் வந்து எவ்வளோ இஞ்சி இடவழி கொடுக்க வச்சு பட்டோட விஷயங்கள் எல்லாம் நம்மளோட சார்ட்டர் இன்ஜினியர் கோயிங்கில் வந்து வடிவாகி தெளிவாக காட்டிங்க. உள்ளவங்க அனைவருக்கும் வணக்கம். இப்போ எங்களோட கரிமீனின் கட்டமைப்பு வந்து இன்னொரு அழகான ஒரு இல்லம் கொண்டு நாங்கள் வடிவமைச்சு கொண்டிருக்கிறோம். இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் இல்லம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த இல்லத்தில் இன்றைக்கு என்ன ஸ்பெசிஃபிக்காக நடந்து கொண்டிருக்குன்றா ரெயின்போர்ஸ்மெண்ட் பேக் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கான ஸ்லாப் வேலையை நடந்து கொண்டிருக்கு. அதில் என்ன மாதிரியான வேலைகள் நடக்குது, அது சார்ந்த ஒரு டீட்டெயிலான ஒரு டெக்னிக்கலான ஒரு வீடியோவை தான் இப்போ நாங்கள் மேக் பண்ண போகிறோம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் வந்து இந்த ரெயின்போர்ஸ்மெண்ட் வந்து வீட்டின் உறுதித்தன்மை அதிகரிக்கிறதுக்காக நாங்கள் கட்டமைக்கிறோம். ஸோ இதில் நிறைய டெக்னிக்கல் ஒர்க்ஸ்கள் இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான டவுட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்து கொண்டிருக்கிறது வந்து அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கான ஜெக் மூடுகளை பயன்படுத்தி நாங்கள் ஷட்டரிங் வேலை ஃபுல்லாக செய்திருக்கிறோம். ஸோ இனிமேல் வந்து கான்கிரீட் வேலை நடக்க போகுது அடுத்ததான். ஆனால் அதுக்கு முதல் வந்து நாங்கள் வந்து கம்பி கட்டல் வேலை, அதாவது ரெயின்போர்ஸ்மெண்ட் கட்டாயம் செய்யும். அந்த ஒர்க் தான் இப்போ நடந்து கொண்டு இருக்கு. முழுக்க அது சம்மந்தமாக இந்த வீடியோ பார்ப்பீங்க. மற்றது இந்த வீட்டுக்கான இந்த வீடு ஃபினிஷிங்கில் எப்படி வரப்போகுதுன்ற 3D வியூவை வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதை பாருங்க. அப்புறமா மேலே போய் என்னென்ன வேலை நடக்குது இல்லை அது உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுவோம். இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் வந்து நடக்கிற மிக முக்கியமான வேலை. அந்த வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஸ்லாப்புக்கு வந்து நாங்கள் அந்த ரெயின்போர்ஸ்மெண்ட் வேலை நான் ப்ரௌஸ். இந்த ரெயின்போர்ஸ்மெண்ட் வேலைன்றது எப்படி வந்து சொன்னால், ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு முதுகெலும்பான ஒரு வேலை. இந்த ஸ்ட்ரக்சரல் ஒர்க் வந்து சிவன் தான் சித்திரம் வரையிலாமல் சொல்லுவாங்க. இப்போ என்னென்னு சொன்னால், இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி வேலை கம்பி வேலைன்றது இடைச்சல்லானே. இந்த ஸ்ட்ரக்சரல் ஒர்க் வந்து எங்களோட சார்ட்டர்ட் இன்ஜினியர் செய்யப்பட்டு அந்த சார்ட்டர்ட் இன்ஜினியர் கோயிங் படி தான் இந்த ஸ்ட்ரக்சரல் ஒர்க் செய்யப்பாங்க. இதில் வந்து இந்த எல்லா வியூவிலையும் நீங்கள் பார்க்கணும். இது வந்து 2 விதமான நெட் கட்டுறோம். ஒன்று வந்து டொப் நெட் பாட்டம் நெட்னு சொல்லி, இந்த டொப் நெட் வந்து பொட்டம் நெட் கட்டுறோம்னு சொன்னால் நார்மலாக அந்த பொட்டம் நெட் வந்து கீழே வந்து 10 போக ஃபுல்லாக தாங்கிறதுக்காக இந்த கீழே பொட்டம் நெட் கட்டுவோம். அதேபோல் டொப் நெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 வார இடத்துல, அதாவது டீமல் வார இடங்களில் மேலே வந்து 100 ஸ்டாண்டுக்கு வந்து டொப் நெட் கட்டுவோம். அப்போ அது வந்து என்னது கொண்டுதுன்னா அந்த 10 போர்ஸ் வியூ பண்ணுறதுக்காக வந்து நாங்கள் டொப் நெட்டை கட்டுவோம். பொட்டன் நெட்டில் வந்து சென்ற அந்த நடுப்பகுதியில் இருக்குது ஸ்லாப் பண்ணுறதுன்னு சொன்னால், இந்த ஸ்லாப் நீங்கள் நடுப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 10 போர்ஸ் போர்ஸ். அப்போ நாங்கள் கட்டாயம் வந்து பொட்டன் நெட் கொடுக்கணும். இதில் வந்து டொப் நெட் பொட்டன் நெட் டபுள் லேயராக கட்டுவோம். இந்த கம்ப்யூட்டர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த குளத்துக்கு ஸ்பேனை பொறுத்து மற்ற வந்து லோட் பியரிங்களை பொறுத்து தான் இந்த கம்ப்யூட்டர். இதில் வந்து நார்மலி வந்து எங்கெந்த கம்ப்யூட்டர் வைக்கணும், இந்த சீலிங் ஸ்பேஸ், அதாவது இந்த சிறப்பு சர்க்கிள் வந்து எவ்வளோ இஞ்சி இடவழி கொடுக்க வச்சு பட்டோட விஷயங்கள் எல்லாம் நம்மளோட சார்ட்டர் இன்ஜினியர் கோயிங்கில் வந்து வடிவாகி தெளிவாக காட்டிங்க. அதன்படி பார்த்திங்கன்னா நாங்கள் இதில் வந்து இந்த சர்க்கிள் வாங்கி செய்ய போகிறோம். ரெண்டே பார்த்திங்கன்னா இந்த சர்க்கிள் ஒர்க் வந்து அமக்கலமானது ஒன்று தானே, அமக்கலமானது ஒன்று ரைட். இப்போ நீங்கள் வந்து இந்த விஜுவலைஸில் எப்படி கட்டி கொண்டு இருக்கணும் அந்த வேலையோட பாருங்கள், அதை பிரகாரம் இருக்கும் தானே.
வியூவர்ஸ் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த பாய் கட்டமைப்பு வந்து கூடுதலாக வந்து நாங்கள் 12 mm 16 mm கம்பியை பாவிச்சு தான் இந்த மாதிரி கட்டியிருக்கோம். அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது வந்து குளம், இது வந்து பீமு கலர் எப்படி கம்பி போகுது எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் கவர் பிளாக் கொடுப்போம். பிகாஸ் சீமெண்ட் அதாவது நாங்கள் அப்புறம் கொங்க்ரீட்டுக்கு நடுவில் சரியாக சென்டரில் வந்து இந்த கம்பி ரெயின்போஸ்மெண்ட் அமையணும். அப்போ தான் வீடு நல்லா ஸ்ட்ராங்காக ஆகும். ஸோ அதுக்கான இப்போ கொஞ்ச காலத்திலே கொங்க்ரீட் போட போகிறோம். கொங்க்ரீட் போடுறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முடியும். அதுக்கு அடுத்ததாக இதுக்கு செகண்ட் ஃப்ளோர் நாங்கள் அமைக்க போகிறோம். அப்போ அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. நிச்சயமாக இந்த வீடியோ நான் ஃபினிஷ் பண்ணி செகண்ட் ஃப்ளோர் அடித்து அதுக்கு அடுத்ததாக வந்து இந்த வீடு ஹேண்ட் ஓவர் பண்ணுற வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த 3Dயில் வந்த மாதிரியே அதுக்கு ஏற்ற மாதிரியே இந்த டிசைன் பண்ணி முழுக்க ஒரு அழகான ஒரு பேலஸ்ன்னு கூட சொல்லலாம். அப்படி ஒரு வீடு வந்து உங்களோட கண்களுக்கு விருந்து அமைய போகுது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்து கொண்டு இருங்க. நாங்கள் போடுற மெம்மேலும் அப்டேட்ஸையும் பாருங்கள். அண்ட் உங்களுக்கு சம்மந்தமான குவெஸ்டன்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.